ஸ்ட்ரெஸ் வந்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போகல, அதுல நீங்க எவ்வளவு வலிமையானவங்களா இருக்கீங்கன்றத நினைவூட்டும் சோதனையா கூட இருக்கலாம் இல்லையா? ஸ்ட்ரெஸ்ல மனசு ரொம்ப லோலியா ஃபீல் பண்ணும்போது ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மனசு சோர்ந்தாலும் நம்பிக்கை நமக்கு சோர்ந்து விடவே கூடாது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நேரம் தான் நாமளே புரிஞ்சுக்கிற நேரமாக கூட இருக்கலாம் இல்லையா? எல்லாம் ஒரு நாள் சரியாகும். லைஃபே போராட்டம்னு ஆன பிறகு அமைதியாக போராடி தான் பார்ப்போமே என்று மைண்டு சொல்லும். ஆனால் அதை நிராகரிக்கிறதும் ஏற்றுக்கிறதும் நம்ம கிட்டதான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் சில நேரம் ஓய்வு எடுப்பது என்பது நம்ம உடம்புக்கும் சரி மைண்டுக்கும் சரி நல்ல ரிலாக்ஸேஷனை கொண்டு வந்து கொடுக்கும். ஓய்வு எடுக்கிறது என்பது தோல்வி இல்லை, மீண்டும் நம்ம வலிமையாக எழுவதற்கான ஒரு உணர்வு. மன அழுத்தம் ஒரு புயல் மாதிரி, அது நிரந்தரம் இல்லைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை அதிகமாக யோசிக்க வைப்பது ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளை அதிகமாக முன்னேற வைப்பது தைரியமாக தான் இருக்கும். இன்றைய உன் மன அழுத்தம் நாளைய உன் வெற்றி கதையின் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் இல்லையா? மனசு களைத்திருக்கலாம், ஆனால் கனவுகள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. ஸ்லோவாக போனாலும் பரவாயில்லை, தோற்றாலும் வென்று விடலாம். ஃபியர் என்பது நம்மால் முடியும் என்ற நம்பிக்கைக்கு முன் நிற்கும் ஒரு நிழல் மாதிரி நினச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க. ரொம்ப அதிகமாக யோசிக்கிறதுனால தான் நமக்கு பயம் ரொம்பவே அதிகமாகுது. தோல்வியை பற்றிய பயம் பல வெற்றிகளை நம்ம ஆரம்பிக்கவே விடுறதில்லை. ஃபியர் வருவதற்கான காரணம் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது என்பதற்கான சிக்னலாக கூட இருக்கலாம் இல்லையா? நம்பிக்கை குறைந்த இடத்தில்தான் பயம் அதிகமாக இருக்கும். கடந்த கால காயங்கள் இன்றைய பயமாக எப்போதும் மாறிவிடக்கூடாது. பயம் உண்மையை விட நம்ம கற்பனையை ரொம்ப அதிகமாக நம்ப வைக்கும். பயம் இல்லாதவன் வீரன் இல்லை, பயத்தை மீறி நடக்கிறவன் தான் வீரனாக கருதப்படுகிறான். பயம் உன்னை நிறுத்த முயலும், ஆனால் ஆக்ஷன் தான் அதை உடைத்து காட்டும். நீ ஒரு அடி முன்னே வை, பயம் தானாகவே ஒரு அடி பின்னே போகும். கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் உன்னால் முடியாது என்பதற்கான உண்மை இல்லை அது. நீ இன்னும் உன்னை நம்ப ஆரம்பிக்கல என்பதற்கான அறிகுறி தான். கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் உன்னால் முடியாது என்பதற்கான உண்மை இல்லை அது. நீ இன்னும் உன்னை நம்ப ஆரம்பிக்கல என்பதற்கான அறிகுறி தான். ஒவ்வொரு ஆரம்பத்திலும் தயக்கத்தோடு தான் தொடங்குறாங்க. கான்ஃபிடென்ஸ் என்பது ப்ராக்டிஸ்ல இருந்து வர்றது. சரியா கவனிச்சிங்கன்னா நம்ம ஒப்பிட ஆரம்பித்த நேரத்தில் தான் கான்ஃபிடென்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கோம். தோல்வி கான்ஃபிடென்ஸை உடைச்சிருக்காது, மீண்டும் நம்ம அதை முயற்சி செய்யாமல் இருக்கிறதுனால தான் கான்ஃபிடென்ஸ் உடைஞ்சு போயிருக்கும். கான்ஃபிடென்ஸ் பெரிய விஷயம் செய்கிறதுல இல்லை, சிறிய விஷயத்தை தைரியமாக தொடங்குறதுல தான் இருக்குது. நம் குறைகளை மட்டும் பார்க்காமல் நம் நிறைகளையும் பார்த்தால் லைஃப்பில் முன்னேறணுன்ற ஃபீல் நமக்குள்ளேயும் இருக்குன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நம்பிக்கை இல்லாத மனசு ஒவ்வொரு வாய்ப்பையும் பயமாக தான் பார்க்கும். கான்ஃபிடென்ஸ் ஃபுல் ஆகணும்னா முதல்ல நெகட்டிவ் தாட்ஸை நம்ம குறைக்கணும். நாம் பேசும் வார்த்தைகள் கூட நமக்கு கான்ஃபிடென்ஸை உருவாக்கும். ஒரு நாள் நாமே ஆச்சரியப்படுவோம், நாம இதை செய்தோம், நம்மால் இதை செய்ய முடியுமா என்று. ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்தாலே காதல் முடிஞ்சிடாதுங்க. புரிதல் குறைஞ்சிருக்கு என்பதற்கான அறிகுறியாக தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர மற்ற இதையும் திங்க் பண்ணக்கூடாது. சில நேரம் அவர்கள் பேசாத சைலன்ஸ் கூட 1000 வார்த்தைகளை காட்டிலும் அதிகமாக நம்மை காயப்படுத்தும். அதிகமான எதிர்பார்ப்புகள் அழகான உறவுகளையும் உடைத்துவிடும். அதனால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் மனம் சிறிதாவது நிம்மதி அடையும். ரிலேஷன்ஷிப்பில் லவ் மட்டும் போதாது, ரெஸ்பெக்ட் மற்றும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவை. உறவில் சண்டை இல்லாமல் இருப்பதில் இல்லை, சண்டைக்கு பிறகும் விடாமல் இருப்பது தான் உண்மையான உறவு. ஒருவரை இழப்பதற்கான பயம் பல நேரங்களில் நம்மையே இழக்க வைத்து விடுகிறது. ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தா அங்க ஜெயிக்காமல் தோற்று விடுகிறது அன்பு. காயப்படுத்திய வார்த்தைகள் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அடிமனதில் தங்கியே விடுகிறது. என்ன செய்வது? சில உறவுகள் நம்மை சந்தோஷப்படுத்த வரும், சில உறவுகள் நம்மை வலிமையாக்க கற்றுக்கொள்வோம் மென்மையா. சரியான மனிதர்கள் நம் வாழ்க்கைக்குள் வந்தால் குழப்பம் இல்லாமல் அமைதி அதிகமாகும். மணி ப்ராப்ளம்னா அது தற்காலிகம்தான், ஆனால் அதை கடக்க கற்றுத்தரும் அனுபவம் தான் நமக்கு எப்போதும் நிரந்தரமான. பணம் இல்லாத நேரம்தான் யார் உண்மையா இருக்காங்க என்பதை கற்றுத்தரும் பாடமா எடுத்துக்கணும். இன்று கஷ்டம் இருக்கலாம், நாளை அதே கஷ்டம் நமக்கு மோட்டிவேஷனலாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. எம்டி பாக்கெட் பல நேரங்களில் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட் செட்டை உருவாக்கும். மணி ப்ராப்ளம் வந்தாலே வேல்யூ குறையாது. கையில் பணம் குறையலாம், ஆனால் மனதில் நம்பிக்கை குறையக்கூடாதுன்ற நம்பிக்கை நம்ம மைண்டில் இருக்கணும். பல பெரிய வெற்றிகளின் ஆரம்பம் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருந்து தான் ஆரம்பமாகுது. இப்போ இருக்கும் கஷ்டம் ஒரு நாள்
நம் சக்சஸ் ஸ்டோரியின் பவர்ஃபுல் சாப்டராக கூட மாறலாம். பணம் இல்லாமல் இருப்பது தோல்வியாக நினைக்க கூடாது. முயற்சியை நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி. ஒரு நல்ல முடிவு, ஒரு புதிய ஸ்கில், ஒரு தொடர் முயற்சி நம் வாழ்க்கையை மாற்றக்கூடும்.